அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ரிசல்ட்டுக்கான அப்டேட் நேற்றைய தினம் டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் டிசம்பர் 2024 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ எல்லாருமே உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். அதே போன்று ஒரு சில கோடுக்கு வரலனாலுமே அடுத்தடுத்த அப்டேட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்ததாக மே 2025 தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட இருக்கிறாங்க. அதற்குள்ளாக எல்லா கோடுக்குமான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் தேர்வு எழுதிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் எல்லாருமே ரிசல்ட்டை செக் பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேற்றைய தினம் நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் உள்ளீடு செஞ்சு ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். கோடு வராத கோடுக்கும் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுத்துருவாங்க. அதே போன்று இதுவரை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த ப்ரொமோஷனுக்கு என்னென்ன கோடு எழுதணுமோ எல்லாத்தையுமே தாமதப்படுத்தாமல் விரைந்து வரவிருக்கக்கூடிய மே 2025 தேர்விலேயே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சிலபஸும் மாறுது. அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஹார்டும் பார்த்திங்கன்னா கடினத்தன்மையும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் ரொம்ப எளிமையாக இருந்தது. அதன் பிறகு அதுவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் டஃப் ஆகிட்டு தான் வருது. அதனால் தாமதப்படுத்தாமல் இது வரைக்கும் தேர்ச்சி பெறாதவங்களாக இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய மே 2025 தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் என்னென்ன கோடெலாம் இது வரைக்கும் தேர்ச்சி பெறலையோ எல்லா கோடுக்குமே விண்ணப்பித்து வரவிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுங்கள். மிக எளிதாக இந்த தேர்வில் வெற்றி பெற்று விடலாம். ஒரு புரிதல் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். அது அப்ஜெக்டிவாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும். சரிங்களா? நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு கண்டிப்பாக இனிமேல் இந்த இடைப்பட்ட நாட்களில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய விடைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே போல் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான வினாக்களையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.